ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்காக எக்ஸெண்டர் ஆப் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸெண்டர் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸெண்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் மற்ற ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணி உங்களால் ஃபைல் வந்து ஷேர் பண்ண முடியலை. சம்டைம்ஸ் வந்து அந்த மற்ற ஃபோனே வந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து எக்ஸெண்டரை யூஸ் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ணுறப்ப ஏதாவது எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ உங்களால் வந்து ஃபைல் ஷேர் பண்ண முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் எக்ஸெண்டர் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எக்ஸெண்டர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம மொபைலில் பழைய வெர்ஷன் இருக்கும், பட் நம்ம ஃபைல் ஷேர் பண்ண நினைக்கிற ஃபோனில் வந்து புது வெர்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயுமே வந்து வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணாமலும் உங்களால் வந்து ஃபைல் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் எக்ஸெண்டர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபோர் ஸ்டெப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் எக்ஸெண்டர் ஆப் ஓப்பன் பண்ணி திரும்ப வந்து ஃபைல் ஷேர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவும் இந்த ஆப்பில் உள்ள இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலுமே வந்து இப்படி ஃபைல் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் மொபைலும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் ஆகின அப்புறமா நீங்கள் எக்ஸெண்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி மற்ற மொபைலுக்கு கனெக்ட் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து எக்ஸெண்டர் வெர்ஷனை வந்து அப் டு டேட் வந்து வச்சுக்கொள்ளுங்க. மற்ற ஃபோன்லேயும் அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ணுற ஃபோன்லேயுமே வந்து அப்டேட் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இப்படி ரெண்டு மொபைலையும் வந்து வெர்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் இருந்தாலுமே இப்படி ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு முடியாமதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸெண்டர் ஆப்பில் அந்த இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.